ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். நம்ம யூனிட் 10 பார்த்துட்ருக்கோம். யூனிட் 10ல் பிளான் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ வேக்சின் பற்றி பார்த்தோம். டிஎன்ஏ வேக்சின்னா என்ன, அதை எப்படி பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த வெக்டாரில் அதை எப்படி இன்செர்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஆர்கானிசம்ஸ் அதில் யூஸ் ஆகுது அப்படிங்கிற எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த பயோடெக்னாலஜி டாப்பிக்கில் காலரா. ஸோ இப்போ காலராங்கிற டிசீஸ் என்னது, அது எப்படி காசு ஆகுது, ஸோ அதை எப்படி க்யூர் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான வேக்சின்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாம் தான் இன்றைக்கி கிளாஸில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வாட் இஸ் காலரா. காலரானா என்ன நமக்கே தெரியும். விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மூலமாக பரவக்கூடிய ஒரு டிசீஸ் தான். நமக்கே தெரியும். நிறைய அந்த காலரா அதாவது ஒரு அன்ஹைஜீன் வாட்டர் அண்ட் அன்ஹைஜீன் ஃபுட்டு மூலமாக வரக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த காலரா அப்படிங்கிற ஒரு டிசீஸ். ஸோ அப்போ ஹியூமன் பாடியில் நம்ம அதாவது இந்த வாட்டர் சுத்தமாக இல்லாத வாட்டர் இதெல்லாம் எடுத்துக்கிறப்பவே என்னாகும், கண்டினியூஸ் வாமிட்டிங், டிசென்ட்ரி இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இப்போ அதை தான் என்னென்னு சொல்லுவோம், காலரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாக்டீரியா தென் அதோட சிம்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ டயேரியா, வாட்டரி டயேரியா, ஓகேவா. ஸோ இப்போ டயேரியா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப வாட்டரியாக இருக்கும். தென் நாசியா அண்ட் வாமிட்டிங் கண்டினியூஸாக இருக்கும். டீஹைட்ரேஷன், ஓகேவா. ஃபுல் பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆயிரும், இதாயிரும். மசில் கிராம்ஸ் ஆகும். தென் ரேப்பிட் ஹார்ட் ரேட், அந்த ஹார்ட் பீட்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். பிளட் ப்ரெஷர் லோ ஆகும், ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் என்ன ஆகுது, இந்த காலரா லெவலில் இருக்கும். ஸோ அப்போ அதை பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ காலராவை பொறுத்தளவு இட் இஸ் ஒரு இன்டெஸ்டைனல் டிசீசஸ், ஓகேவா. அதாவது என்ன அப்படின்னா கேரக்டரைஸ்டு பை அதாவது டயேரியா, டீஹைட்ரேஷன், அப்டாமினல் பெயின், வயிறு வலி இருக்கும், அண்ட் ஃபீவர், இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அந்த குடலில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான், ஓகேவா. ஸோ இட் இஸ் காஸ்ட் பை த பாக்டீரியம் விப்ரியோ காலரா. விப்ரியோ காலரா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மூலமாக பரவக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இது. ஸோ இந்த பேத்தோஜெனிக் ஆர்கானிசம் என்ன ஆகும் அப்படின்னு டிரான்ஸ்மிட்டட் பை ட்ரிங்கிங் வாட்டர் கண்டாமினேட்டட் வித் ஃபிக்கல் மேட்டர். அதாவது ரொம்ப அந்த ஃபிக்கல் மேட்ரு மிக்ஸ் ஆன அந்த வாட்டரை நம்ம குடிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் என்னது, இந்த காலரா. அதாவது அன்ஹைஜீன் வாட்டர் தான், ஓகேவா. ஸோ இப்போ இந்த காலரா எபிடமிக்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி சீன் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வேர் த வாட்டர் பியூரிஃபிகேஷன் அண்ட் சீவேஜ் டிஸ்போசல் சிஸ்டம் ஆர் நாட் வெல் டெவலப்டு. அதாவது என்ன அப்படின்னா இந்த இன்னமுமே ஒரு ப்ராப்பரான வாட்டர் பியூரிஃபிகேஷனோ சீவேஜ் டிஸ்போசல் சிஸ்டமோ டெவலப் ஆகாத கண்ட்ரீஸில், டெவலப் ஆகாத பிளேஸில் தான் என்ன ஆகுது, ஃப்ரீக்வெண்ட் அடிக்கடி இந்த காலரா என்ன ஆகுது, பரவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாட் இஸ் காலரா, காலராவோட சிம்டம்ஸ் என்ன, என்ன பாக்டீரியா மூலமாக பரவுது, எதனால் அதிகமாக பரவுது, ட்ரிங்கிங் வாட்டர், கண்டாமினேட்டட் வாட்டர், இந்த மாதிரியான இது மூலமாக தான் என்ன ஆகுது, இது அதிகமாக பரவுது. ஸோ இப்போ காலரா என்ன ஆகுது, டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அதாவது லைக் நல்லா இன்னும் ப்ராப்பராக எதுவும் இல்லாத கண்ட்ரீஸில் தான் இது திரும்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயமும் என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ upon entering the small intestine, Vibrio cholerae colonizes. அதாவது எப்போ சிறுகுடலுக்குள்ள இந்த பாக்டீரியா என்டர் ஆகுதோ காலனைசஸ் குரூப்பாக இருக்கும் அண்ட் ஸ்டார்ட்ஸ் ப்ரொடியூசிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸிக் ப்ரோட்டீன். டாக்ஸிக் ப்ரோட்டீனை அதிகமாக இது செக்ரீட் பண்ணும், ஹெக்ஸாமெரிக் என்ட்ரோடாக்சின். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த டாக்ஸிக் ப்ரோட்டீனோட நேம் தான் ஹெக்ஸாமெரிக் என்ட்ரோடாக்சின். அப்போ விச் டாக்ஸிக் ப்ரோட்டீன் இஸ் செக்ரீட்டட் பை த விப்ரியோ காலரே பாக்டீரியா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹெக்ஸாமெரிக் என்ட்ரோடாக்சின் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. ஸோ இப்போ இந்த என்ட்ரோடாக்சின் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டிமுலேட் த செல் லைனிங் இன்டெஸ்டைனல் வால்ஸ் டு ரிலீஸ் சோடியம் பைகார்பனேட் அண்ட் த அயான்ஸ். ஸோ இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த என்ட்ரோடாக்சின் இந்த டாக்ஸிக் ப்ரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த குடலுக்குள்ள இருக்கக்கூடிய செவரில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சோடியம் பைகார்பனேட், அங்கே இருக்கக்கூடிய அயான்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, வெளியில் எடுக்குது. அண்ட் தென் வாட்டர் அக்கம்பனிஸ் தீஸ் அயான்ஸ். அந்த அயான்ஸ் கூட வாட்டர் எல்லாம் சேர்ந்து லீடிங் டு சிவியர், இது எல்லாம் சேர்றப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக டயேரியா, டீஹைட்ரேஷன், ஈவன் சிவியராக இந்த ஃபீவர் இருக்கிற பட்சத்தில் டெத், இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது, ஓகேவா. ஸோ அப்போ கரண்ட்லி யூஸ்டு காலரா வேக்சின் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஃபீனால் கில்டு விப்ரியோ காலரே. ஸோ இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய வேக்சின் என்ன எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபீனால் மூலமாக, ஃபீனாலை வச்சு கில் பண்ண ஒரு விப்ரியோ காலரே வேக்சினை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இம்யூனோ ப்ரொடெக்ஷன் லாஸ்டிங் ஃபார் 3 to 6 months இஸ் ஜஸ்ட் மாடரேட். பட் இந்த வேக்சின் நம்ம போடும்போது 3 to 6 months வரைக்கும் என்ன பண்ண முடியும், நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதால் நம்ம பாடியில் அந்த டிசீஸ் எதுவும் வரவிடாமல் தடுக்க முடியும், சரியா.
அதே மாதிரி இது ஜஸ்ட் மாடரேட்னா இது ஜஸ்ட் ஒரு லெவலுக்கு தான் என்ன பண்ணும், நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணுது, ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே விப்ரியோ காலரி பாக்டீரியா என்டர் ஆகுது, காலனிஸ் குரூப் ஆகி இருக்கு. ஸோ டாக்ஸிக் ப்ரோட்டீனை செக்ரீட் பண்ணுது. அந்த டாக்ஸிக் ப்ரோட்டீன் பேர் என்ன பேர், ஹெக்ஸாமெரிக் என்ட்ரோடாக்சின். இந்த டாக்ஸிக் ப்ரோட்டீன் என்ன பண்ணுது, அந்த குடல் வாலில் இருக்கக்கூடிய செல்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து சோடியம் பைகார்பனேட்டையும் நிறைய அயன்ஸையும் என்ன பண்ணுது, தூண்டி விடுது. ஸோ அந்த அயன் எல்லாம் வாட்டர் கூட சேர்ந்து என்ன பண்ணுது, சிவியரான டயரியா, டீஹைட்ரேஷனை, டெத்து வரைக்கும் காசு பண்ணி கொடுக்குது. ஸோ அப்போ இப்போ யூஸ் பண்ணக்கூடிய வேக்சின் வந்து ஃபீனால். அப்போ இந்த ரீசெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய வேக்சின் எது மூலமாக கில் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா ஃபீனால் மூலமாக கில் பண்ணுது தான். ஸோ தென் அதோட அந்த இம்யூனோ ப்ரொடெக்ஷன் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா 3 to 6 months வரைக்கும் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ அட்டம்ப்ட்ஸ் ஆர் பீயிங் மேட் டு டெவலப் பெட்டர் வேக்சின்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ வரைக்கும் அட்டம்ப்ட் திரும்ப ரெடி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ த டிஎன்ஏ டெக்னாலஜிஸ்ட் ஹவ் ஐடென்டிஃபைட் த ஜீன் என்கோடிங். அந்த டிஎன்ஏ டெக்னாலஜிஸ்ட் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு டிஎன்ஏ என்கோடிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா வந்துட்டு என்ட்ரோடாக்சின். ஸோ அது வந்து டாக்ஸிக் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த என்ட்ரோடாக்சின் தான் வந்து என்னது, இட் இஸ் அ ஹெக்ஸாமர். ஓகேவா? ஸோ அதோட ஸ்ட்ரக்சரை வந்து சொல்லியிருக்காங்க ஹெக்ஸாமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ சப்யூனிட் அண்ட் 5 ஐடென்டிக்கல் பி சப்யூனிட்ஸ். இதில் வந்து அதாவது என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு மெயின் சப்யூனிட்டும் 5 ஐடென்டிக்கல் சப்யூனிட்டும் வந்து என்ன ஆகுது இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஏ சப்யூனிட்டில் வந்து 2 ஃபங்க்ஷனல் டொமைன்ஸ் வந்து இருக்கும். A1 பெப்டைட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த A1 பெப்டைட் வந்து பொசஸ் த டாக்ஸிக் ஆக்டிவிட்டி. இந்த A1 பெப்டைடில் டாக்ஸிக் ஆக்டிவிட்டி இருக்கும். அண்ட் A2 பெப்டைட் இருக்கும். இது வந்து என்ன ஆகும், ஏ சப்யூனிட் டு பி சப்யூனிட், ஏ சப்யூனிட் டு பி சப்யூனிட்டையும் சேர்க்கக்கூடிய ஒன்று தான். ஸோ இப்போ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக இட் வாஸ் பாசிபிள் டு டெலீட் த டிஎன்ஏ சீக்வன்ஸ் என்கோடிங் A1 பெப்டைட் அண்ட் கிரியேட் அ நியூ ஸ்ட்ரெயின். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா A1 பெப்டைட் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு விப்ரியோ காலராவோட ஒரு நியூ ஸ்ட்ரெயினை என்ன பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க, பெட்டரான ஒரு வேக்சினை தயார் பண்ணுறதுக்கு. சரியா? ஸோ இப்போ கிரியேட்டிங்க நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் விப்ரியோ காலரி. ஸோ இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு, அந்த வேக்சின் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பிளாஸ்மிடை யூஸ் பண்ணி பிளாஸ்மிட் மூலமாக நமக்கு தேவையான இங்கே பாருங்கள் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்குது, வேக்சினோட ப்ரொமோட்டர் இருக்குது. சரியா? ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த ஃபாரின் டிஎன்ஏ அதில் என்ன பண்ணுறாங்க, இன்செர்ட் பண்ணுறாங்க. இன்செர்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பிளாஸ்மிட் வந்து இப்படி இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு தேவையான அந்த டிஎன்ஏவை அந்த பாக்டீரியாக்குள்ளே செலுத்துகிறப்போ என்ன ஆகும், நமக்கு தேவையான அந்த ஃபாரின் டிஎன்ஏ வந்து என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். சரியா? ஸோ அடுத்தது பாருங்க, கிரியேட்டிங் ஏ நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் விப்ரியோ காலரி. ஸோ இப்போ இந்த நியூ ஸ்ட்ரெயின் விப்ரியோ காலரி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ a tetracycline resistance gene was inserted into A1 peptide. அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஜீனை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த A1 பெப்டைடு சீக்வன்ஸில் விப்ரியோ காலரியில் இருக்கக்கூடிய குரோமோசோமில் வந்து இன்செர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அப்படி இன்செர்ட் பண்ண உடனே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் என்ன பண்ணுது, இட் டிஸ்ட்ராய்ட் த டிஎன்ஏ சீக்வன்ஸ் என்கோடிங் A1 பெப்டைடு. A1 பெப்டைடு கோட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை வந்து என்ன பண்ணிடுது, டிஸ்ட்ராய் பண்ணிடுது, அழிச்சிருது. பிசைட்ஸ் மேக்கிங் த ஸ்ட்ரெயின் ரெசிஸ்டன்ட் டு அந்த டெட்ராசைக்ளின். ஸோ அப்படி இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டெட்ராசைக்ளினுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா அதிகமான ஒரு ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பு திறனை வந்து என்ன பண்ணுது, தூண்டி விடுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து ஈஸிலி லாஸ்ட் அண்ட் த என்ட்ரோடாக்சின் ஆக்டிவிட்டி இஸ் ரீஸ்டோர்டு. ஆனால் சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெட்ராசைக்ளின் வந்து அதோட அந்த எதிர்ப்புத்தன்மை வந்து அது இழந்துடுறதுனால அந்த என்ட்ரோடாக்சின், ஆல்ரெடி என்ட்ரோடாக்சின் தானே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய காலராவை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த டாக்ஸிக் ப்ரோட்டீன். ஸோ அப்போ அந்த என்ட்ரோடாக்சினோட அப்போ என்ன பண்ணும், அதாவது என்ட்ரோடாக்சினை கில் பண்ணுறதுக்கு டெட்ராசைக்ளின் இருக்குது. அப்போ டெட்ராசைக்ளினோட பவர் குறையும் போது என்ட்ரோடாக்சின் என்ன பண்ணும், அதோட வேலையை அது பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ மறுபடியும் அது என்ன பண்ணும், அந்த காலராவை காஸ் பண்ணும். இது இப்படி நடக்கிறதுனால நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் விப்ரியோ காலரை வந்து ஆஸ் சச் கேனாட் பி யூஸ்ட் அஸ் வேக்சின். அதனால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் புதுசாக இருக்கக்கூடிய ஒரு அந்த நியூவாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விப்ரியோ காலரா வேக்சினை, அந்த ஸ்ட்ரெயினை நம்மளால் என்ன பண்ண முடியாது, வேக்சினாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ த டிஎன்ஏ பெப்டைட் ஆஃப் ஏடி பெப்டைட் இஸ் இன்கார்பரேட்டட் இன்டு எ பிளாஸ்மிட் காலன் அண்ட் டைஜஸ்டட் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து அந்த ஏடி பெப்டைடோட அந்த வரிசையில் அந்த பிளாஸ்மிடை இன்செர்ட் பண்ணி க்ளோன் பண்ணி அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய என்சைம்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே.
ஸோ இப்படி பண்றப்போ இன் திஸ் மேனர் த A1 பெப்டைடு கோடிங் சீக்வென்ஸ் இஸ் டெலீட்டட். அப்ப என்ன பண்றாங்க இப்படி பண்றப்போ அந்த A1 சீக்வென்ஸ வந்து என்ன பண்றாங்க? டெலீட் பண்றாங்க. ஸோ இப்ப த DNA என்கோடிங் 183 அண்ட் 194 அமினோ ஆசிட்ஸ் ஆஃப் த A1 பெப்டைட் இஸ் ஆக்சுவலி ரிமூவ்ட். அப்ப பர்ட்டிகுலரா அந்த A1ல என்ன பண்றாங்க? 193 அண்ட் 194 வந்து என்ன பண்ணிடுறாங்க? ரிமூவ் பண்ணிடுறாங்க. பை யூசிங் T4 DNA லிகேஸ். அப்ப இங்க என்ன பண்றாங்க? DNA லிகேஸ யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படி பண்றப்ப த பிளாஸ்மிட் வந்து என்னது? சர்க்குலரைஸ்டு. இதுதான் பிளாஸ்மிட். அப்ப இங்க கட் பண்ணி வச்சிருக்காங்க. லிகேஸ் தான் என்ன பண்ணும்? 2 ஜாயிண்ட்டா ஒட்டும். ஸோ இப்ப இங்க வந்து என்ன பண்றாங்க? ரீசர்க்குலரைஸ்டு பண்ணி மறுபடியும் ஒட்டுறாங்க. ஸோ இப்ப திஸ் பிளாஸ்மிட் கண்டெயின் எ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் A1 பெப்டைட். அப்ப இங்க என்ன இருக்கு? ஒரே ஒரு A1 பெப்டைட் வரிசை இருக்கு. கோடிங் சீக்வென்ஸா அத மட்டும் யூஸ் பண்றாங்க. ஸோ the plasmid containing the deleted A1 peptide sequence is transferred by conjugation into the Vibrio cholera strain carrying a tetracycline resistance gene. அப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பிளாஸ்மிட் கண்டெயின் டெலிட்டட் அப்போ டெலீட் பண்ண A1 பெப்டைட் வரிசை இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மிட்ல என்ன பண்றாங்க? கான்ஜுகேஷன் மூலமா விப்ரியோ கலரா ஸ்ட்ரெயினை மறுபடியும் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் கூட என்ன பண்றாங்க? இன்செர்ட் பண்றாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் ரீகாம்பினேஷன் கேன் அக்கர் பிட்வீன் த பிளாஸ்மிட் அண்ட் த குரோமோசோம் ஆஃப் விப்ரியோ காலரி. அப்போ இங்கே ரீகாம்பினேஷன் எதுக்கு நடக்குது? பிளாஸ்மிடுக்கும் விப்ரியோ காலரிக்கும் இடையில தான் ரீகாம்பினேஷன் நடக்குது. ஸோ இப்போ இந்த பிளாஸ்மிட் இருக்கிறதுல வந்து கண்டெய்னிங் ஸ்மால் போர்ஷன் ஆஃப் பெப்டைட் A1 கோடிங் சீக்வன்ஸ். அந்த ஸ்மால் போர்ஷன் வந்து என்னது? A1 கோடிங் சீக்வன்ஸாக தான் வந்து என்ன ஆகுது? இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அந்த கேரியிங் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் அந்த விப்ரியோ காலரியில் என்ன இருக்கும்? டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து இருக்கும். ஸோ த ரிசல்ட் ஆஃப் திஸ் டபுள் கிராஸ் ஓவர் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் விப்ரியோ காலரி கண்டெய்னிங் அக்ரோசோமல் DNA லேக்கிங் A1 பெப்டைட் DNA சீக்வன்ஸ். இது மூலமா A1 பெப்டைட் DNA சீக்வன்ஸ் இல்லாத ஒரு அந்த அக்ரோசோமல் DNA வந்து என்ன பண்றோம்? நம்ம வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ அப்போ ஃபைனலா என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு, அந்த A1 DNA வரிசை இல்லாத ஒரு குரோமோசோம் இல்லாத DNA இருக்கக்கூடிய அந்த காலரா வந்து என்ன ஆகுது? உருவாகுது. அதே மாதிரி இந்த பாக்டீரியம் விப்ரியோ காலரா வந்து விப்ரியோ காலரா வந்து மல்டிப்ளை ஆகும்போது, இந்த பிளாஸ்மிட் வந்து லாஸ்ட் இன் த நெக்ஸ்ட் ஃபியூ ஜெனரேஷன். ஸோ அப்ப எப்போ அது ப்ரொடியூஸ் ஆகுதோ, அப்ப அடுத்தடுத்து பிளாஸ்மிட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு, ஆ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஆயிரும்? அதோட கேரக்டர் வந்து லாஸ்ட் பண்ணிரும். ஓகேவா? ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ த விப்ரியோ காலரே defective in A1 peptide are selected based on tetracycline sensitivity. ஸோ எப்பவுமே வந்து அந்த பிளாஸ்மிட் வந்து எதை வச்சு சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு டெட்ராசைக்ளின் சென்சிட்டிவிட்டி வச்சு தான் என்ன பண்ணுவாங்க? விப்ரியோ காலராவை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்போ இட் மே பி noted that this new strain lacks tetracycline resistance gene. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க இங்க? இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, நியூ ஸ்ட்ரெயின் வந்து டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் வந்து என்ன ஆகாது? இருக்காது. ஸோ அப்ப ஜெனடிக்கலி என்ஜினியர்ட் மூலமா உருவாக்குன அந்த விப்ரியோ காலரி செல்ஸ் வித் டெலிட்டட் A1 பெப்டைடு DNA சீக்வன்ஸ் ஆர் குவைட் ஸ்டேபிள். ஆனா ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலமா உருவாக்குன அந்த விப்ரியோ காலரி செல்ஸ்ல A1 பெப்டைடு டெலீட் பண்ணி நம்ம உருவாக்குன அந்த இடத்துல என்ன ஆகும்? அது வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ தே கேனாட் ப்ரொடியூஸ் ஆக்டிவ் என்ட்ரோடாக்சின். இது வந்து என்ன ஆகாது? ஆக்டிவ் என்ட்ரோடாக்சினை ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் பொசஸ் ஆல் அதர் பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பேத்தோஜன். ஆனா இதை தவிர மற்ற எல்லா ஃபங்கல் பேத்தோஜன் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரையுமே அதனால என்ன பண்ண முடியும்? மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி திஸ் நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் விப்ரியோ காலரி இஸ் அண்டர்கோயிங் ட்ரையல்ஸ் ஃபார் இட்ஸ் எஃபிஷியன்சி ஆஸ் அ வேக்சின். இந்த நியூ ஸ்ட்ரெயின்ல வந்து ஒரு வேக்சின்குள்ள எல்லா ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அதை என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு வேக்சினா ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரிலிமினரி ரிசல்ட் இண்டிகேட் தட் திஸ் அட்டெனுவேட்டட் வேக்சின் கேன் ப்ரொடெக்ட் அபவுட் 90% ஆஃப் த வாலண்டிஸ் அகேன்ஸ்ட் காலரா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு சில ரிசல்ட்டை வச்சு பார்க்குறப்போ இதுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 90% காலரால இருந்து இதால என்ன பண்ண முடியும்? ப்ரொடெக்ட் பண்ண முடியும். பட் தேர் ஆர் சம் சைடு எஃபெக்ட். ஆனால் ஒரு சில பக்க விளைவுகள் இருக்கு. சயின்டிஸ்ட் வந்து ஆனாலும் கண்டினியூ தேர் ஒர்க் டு டெவலப் பெட்டர் வேக்சின் அகேன்ஸ்ட் காலரா. பட் இப்போ வரைக்கும் சயின்டிஸ்ட் என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த காலராக்கு எதிரான ஒரு பெட்டர் வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய முயற்சியில ஈடுபட்டுட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது பாருங்க, பொட்டேட்டோ ஆஸ் அ வெஹிக்கிள் ஃபார் காலரா வேக்சின். அப்போ காலரா வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வெஹிக்கிளாக வந்து எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு பொட்டேட்டோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு எ குரூப் ஒர்க்கர்ஸ் ஹாவ் டெவலப்ட் எ ஜீன்
ஓகேவா? என்ன பண்றாங்க, நெறைய ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு ஜீன வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த ஜீன் எப்படி இருக்கு அப்படின்னா வந்துட்டு, ஆல்டர்டு பொட்டேட்டோ கன்டெய்னிங் அட்டெனுவேட்டட் காலரா வேக்சின். ஸோ அதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்துட்டு, ஆல்டர்டு பொட்டேட்டோ வந்து அதுல என்ன இருக்கு? அந்த அட்டெனுவேட்டட் காலரா வேக்சின் இருக்கக்கூடிய ஓகேவா? ஸோ இப்போ அட்டெனுவேட்டட் காலரா வேக்சின்னா, அதோட பவர் கம்மியான வீரியம் குறைஞ்ச ஒரு காலரா வேக்சின் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ, அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இந்த உருவாக்குன அந்த பொட்டேட்டோவ வென் ஃபெட் டூ மைஸ் இன்டியூஸ்ட் இம்யூனிட்டி அகைன்ஸ்ட் காலரா. அப்ப அந்த பொட்டேட்டோவ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், எதையுமே வந்து ஒரு எலிக்கு தான் குடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்றாங்க, அந்த எலிக்கு குடுத்து டெஸ்ட் பண்றப்போ என்ன ஆகுது அப்டின்னா வந்துட்டு, அந்த எலிக்கு வந்து அந்த இம்யூனிட்டி வந்து என்ன ஆயிருக்கு, இன்டியூஸ் ஆயிருக்கு. இம்யூனிட்டி வந்து காலராக்கு எதிரா உருவாயிருக்கு. ஸோ, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து சால்மோனெல்லா ஸ்பீஷிஸ். ஸோ, இப்ப இங்க என்ன அப்டின்னா, தி டிஃபரண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் சால்மோனெல்லா ஜீனஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் டைஃபாய்ட். சால்மோனெல்லாவ தான் என்னது சால்மோனெல்லா டைஃபி தான் வந்து என்னது டைஃபாய்ட வந்து உருவாக்கும். ஸோ, அதே மாதிரி என்ட்ரிக் ஃபீவர், ஃபுட் பாய்சனிங் அண்ட் இன்ஃபன்ட் டெத் இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, அதுக்கு இது வந்து மெயின் ரீசனா இருக்கு சால்மோனெல்லா. ஸோ, இப்ப இம்யூனோ புரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் சால்மோனெல்லா பேத்தோஜன் இஸ் ரியலி ரெக்யூர்ட். அப்போ இவ்ளோ விஷயங்களால இறந்துருவாங்க அப்டிங்கிறப்போ, சால்மோனெல்லாக்கு எதிரான ஒரு புரொடெக்ஷனும் கண்டிப்பா தேவை. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சம் ஒர்க்கர்ஸ் ஹேவ் பீன் சக்சஸ்ஃபுல் இன் டெலிட்டிங் ஏஆர்ஓ ஜீன்ஸ் அண்ட் பியூஆர் ஜீன் இன் சால்மோனெல்லா. ஸோ, அப்ப அந்த பர்ட்டிகுலரா இருக்கக்கூடிய ஏஆர்ஓ ஜீன ரிமூவ் பண்ணிட்டு, பியூஆர் அப்படிங்கிற ஜீன வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சால்மோனெல்லா இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ, இப்ப பொட்டேட்டோவ காலராக்கு வந்து என்ன பண்றாங்க, ஒரு வேக்சினா யூஸ் பண்றப்போ, அந்த காலராவுக்கு எதிரான மருந்த பொட்டேட்டோல இன்ஜெக்ட் பண்ணி, அத எலிக்கு குடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி குடுக்குறப்ப, அந்த எலிக்கு வந்து என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் இம்யூனிட்டி வந்து அதிகப்படுத்தியிருக்கு. அதே மாரி சால்மோனெல்லா மூலமா டைஃபாய்டு வந்து உருவாகுது. ஸோ, அப்ப அந்த சால்மோனெல்லா ஸ்பீஷிஸ் மூலமா டைஃபாய்டு உருவாகுறதுனால ஃபீவரோ, ஃபுட் பாய்சனிங், இன்ஃபென்ட் டெத் இந்த மாரி எல்லாமே வருது. அப்போ வந்து சால்மோனெல்லா பேத்தோஜனுக்கு எதிரா இம்யூனோ புரொடெக்ஷனுக்காக கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த பர்ட்டிகுலர் ஜீன வந்து ஏதாவது டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஜீன ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ நமக்கு தேவையான ஜீன என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அதாவது அந்த ஏரோ ஜீன்ஸ் அண்ட் பிஆர் ஜீன் 2யுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த சால்மோனெல்லால இருந்து டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சயின்டிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த ஏரோ ஜீன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, என்கோடு ஃபார் த என்சைம். ஸோ, இந்த ஏரோ ஜீன்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்சைம் வந்து என்கோட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பயோசிந்தசிஸ் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ, அப்ப இது வந்து அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் மூலமா வந்து உருவாகிருக்கு. ஸோ, வைல் இந்த பிஆர் ஜீன்ஸ் வந்து என்கோட் ஃபார் என்சைம்ஸ் ஆஃப் பியூரின் மெட்டபாலிசம். அப்போ இந்த பர்ட்டிகுலர் ஏரோ ஜீன்ஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு, அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் உருவாக்குறதுக்கும், பிஆர் ஜீன் வந்து எதை யூஸ் ஆகுது அப்படின்னா, பியூரின் மெட்டபாலிசத்துக்கு தேவையான என்சைம் நொதிகள உருவாக்குறதுக்கும் என்ன பண்ணுது, யூஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. ஸோ, அப்ப நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் சால்மோனெல்லா நம்ம உருவாக்குறதுல இட் கேன் பி க்ரோன் இன் விட்ரோ. நம்ம தான் அண்டர் ஒரு ஏசெப்டி கண்டிஷன்ல நம்ம தான் வந்து மேனுவலா பண்றோம். ஸோ, இப்ப இன்விட்ரோ ஆன கம்ப்ளீட் மீடியம் ஒரு ஒரு கம்ப்ளீட் மீடியம்ல நம்ம தான் இத என்ன பண்றோம், ஒரு லேபரேட்டரி கண்டிஷன்ல இத வந்து வளர்க்குறோம். ஸோ, அப்போ தி டப்லி டெலிட்டட் ஸ்ட்ரெயின்ஸ் ஹேவ் அ வெரி ரெஸ்ட்ரிக்டட் குரோத் இன் வைவோ. ஸோ, இப்ப என்ன ஆகுது அப்டின்னா வந்துட்டு 2 தடவ வந்து என்ன பண்றாங்க, அத வந்து அந்த ஸ்ட்ரெயின ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ஸோ அப்ப அதோட அந்த ரெஸ்ட்ரிக்டட் குரோத் இன் வைவோவா அத வந்து கண்ட்ரோல் பண்ணி வளர்க்குறாங்க. வைல் தே கேன் ஸ்டிமுலேட் இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். பட் இது மூலமா என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா வந்துட்டு, அதோட அந்த இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் அந்த நோய் எதிர்ப்பு தன்மைய என்ன பண்ண முடியும், தூண்ட முடியும் அப்டிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ, த ஜெனடிக்கலி என்ஜினியர்டு அந்த அட்டெனுவேட்டட் வேக்சின் ஆஃப் சால்மோனெல்லா அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா வந்துட்டு, ஹேவ் பீன் ஷோன் டூ பி எஃபெக்டிவ் ஆஸ் ஓரல் வேக்சின்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல்ஸ். அப்ப என்ன பண்ணியிருக்காங்க, ஃபைனலா அந்த ஜெனடிக்கலி என்ஜினியரிங் பண்ணி அந்த அட்டெனுவேட்டட் வேக்சின் அந்த வீரியம் குறைக்கப்பட்ட அந்த வேக்சின என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா வந்துட்டு, மைஸ்க்கு, கேட்டில்க்கு, ஷீப்க்கு, சிக்கன் இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, குடுத்து பார்க்குறாங்க. ஸோ, இது மாதிரி டெஸ்ட்டுக்குலாம் குடுத்து அதாவது டைரக்ட்டா சாப்பிடுற மாரியே குடுக்குறாங்க. அப்படி குடுக்குறப்ப சம் வொர்க்கர்ஸ் கிளைம் தட் த நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் சால்மோனெல்லா ஆஃபர்ஸ் இம்யூனோ புரொடெக்ஷன் ஹியூமன் ஆல்சோ. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சால்மோனெல்லா மூலமா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஹியூமன்ஸ்க்கும் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது லெஷ்மேனியா ஸ்பீஷிஸ். ஸோ லெஷ்மேனியா ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபிளாஜெலேட்டட் புரோட்டோசோவான். ஸோ அப்போ இந்த லெஷ்மேனியா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபிளாஜெல்லா இருக்கக்கூடிய ஒரு புரோட்டோசோவான் பாரசைட். ஸோ இது எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிசீஸ் ஆஃப் லெய்ஷ்மேனியாசிஸ். ஓகேவா? லெய்ஷ்மேனியாசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸை வந்து இது என்ன பண்ணுது, ஏற்படுத்தும். ஸோ அப்ப அந்த லெய்ஷ்மேனியா அப்படிங்கிற அந்த டிசீஸ் என்ன ஆகும்னா, இந்த டிசீஸ் வந்து கேரக்டரைஸ்டு பை குட்டேனியஸ் விஸ்சிரல் அண்ட்
மியூக்கோசல் லேஷன்ஸ். ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட நம்மளோட பாடிக்குள்ள வந்து ஸ்கின்னுல ஓகேவா? ஸோ கியூட்டேனியஸா ஸ்கின்னு அண்ட் தென் விஸ்கிரல் வந்து சளி மாதிரி தென் அது நம்ம உடம்புக்குள்ள வந்து வரக்கூடிய ஒரு புண்ணு மாதிரி வரக்கூடியது தான். ஸோ இப்போ இந்த leishmaniasis இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை சாண்ட் ஃப்ளைஸ். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா மண் ஈக்கள் மூலமா தான் வந்து என்ன ஆகாது அப்படின்னா வந்து அதிகமா இது வந்து பரவுது. ஸோ an attenuated strain of leishmania. ஸோ இப்போ அந்த வீரியம் குறைஞ்ச அந்த leishmania வந்து உருவாக்கி has been created and successfully used in mice. இதை வந்து மைஸ்ல யூஸ் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா டு ஆஃபர் இம்யூனோ ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் leishmaniasis. அப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரெயினை உருவாக்கி அதை வந்து என்ன பண்றாங்க இன்ஜெக்ட் பண்றப்போ அந்த உயிரினத்துல வந்து ஒரு இம்யூனிட்டி இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதாங்கிறத செக் பண்றாங்க. ஸோ அப்படி பண்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து கண்டிப்பாக நம்ம இன்ஜெக்ட் பண்ண உடனே அந்த இம்யூனோ ப்ரொடெக்ஷன் வந்து என்ன ஆயிருக்கு உருவாயிருக்கு. ஸோ அப்போ இது வந்து சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன் leishmania இந்த டிசீஸை பொறுத்த அளவில் அந்த leishmania மேஜர் தி ஜீன்ஸ் என்கோடிங் டைஹைட்ரோஃபோலேட் டை டைஹைட்ரோஃபோலேட் ரிடக்டேஸ் தைமிடைலேட் அப்படிங்கிற சிந்தேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் கேன் பி ரீப்ளேஸ்டு பை த ஜீன்ஸ் என்கோடிங் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஹைக்ரோமைசின். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த லைஸ்மேஷிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அந்த ஹைட்ரோஃபோலேட் ரிடக்டேஸ் தைமிடைலேட் சிந்தேஸ் அப்படிங்கிற அந்த என்சைம் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு அந்த பர்டிகுலராக ரீப்ளேஸ்டு பை த ஜீன்ஸ் என்கோடிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் G14 அப்படிங்கிறத அங்கே என்ன பண்ணுறாங்க ரீப்ளேஸ் பண்ணி அண்ட் ஹைக்ரோமைசின் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு பதிலாக இந்த என்சைமை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி உருவாக்குன இந்த நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் leishmania வந்து என்ன பண்ணுது இன்வேரியபிளி ரெக்யூர்ஸ் தைமிடின். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த தைமிடின்ல வந்து இதை என்ன பண்ணுறாங்க தைமிடின் இந்த மீடியம் ஃபார் இட்ஸ் growth அண்ட் மல்டிப்ளிகேஷன். அப்போ தைமிடின் இருக்கக்கூடிய மீடியம்ல இதோட growth அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ த அட்டனுவேட்டட் ஸ்ட்ரெயின் ஆஃப் அந்த leishmania மேஜர் அப்போ நம்ம அந்த வீரியம் குறைச்ச அந்த அந்த ஸ்ட்ரெயின் வந்து என்ன பண்ணுது சர்வே ஒன்லி ஃபியூ டேஸ் கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. வென் அட்மினிஸ்ட்ரேட் டு மைஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப என்ன ஆகுது கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஷார்ட் பீரியட் ஆஃப் எனஃப் டு இன்டியூஸ் இம்யூனிட்டி இன் மைஸ் அகேன்ஸ்ட் த லெஷன்ஸ் ஆஃப் leishmania. ஸோ இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ஷார்ட் பீரியட் கூட என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அந்த leishmania புண்ணுக்கு எலியில வந்து என்ன பண்ணியிருக்கு ஒரு எதிர்ப்பு தன்மையை வந்து தூண்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து வெக்டார் ரீகாம்பினன்ட் வேக்சின். ஸோ அப்போ அந்த ரீகாம்பினன்ட் வேக்சினுக்கு என்னென்ன மாதிரியான வெக்டார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சம் ஆஃப் வெக்டார்ஸ் கேன் பி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அண்ட் எம்ப்ளாய்ட் அஸ் வேக்சின் அகேன்ஸ்ட் பேத்தோஜென்ஸ் அகேன்ஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பேத்தோஜெனுக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சில ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு வைரஸஸ் வேக்சினியா வைரஸ் அப்படிங்கிறதா. ஸோ அப்போ இந்த வேக்சினியா வைரஸ் அப்படிங்கிறது பேசிக்கலி வேக்சின் தான். இது தட் வாஸ் ஒரிஜினலி யூஸ்டு பை எட்வர்ட் ஜென்னர் தான். அதாவது வேக்சினை வந்து கண்டுபிடிச்சவர் யார் எட்வர்ட் ஜென்னர். இவர் எதுக்காக ஸ்மால் பாக்ஸ் அந்த பெரியம்மையை வந்து குறைக்கிறதுக்காக தான் இதை முதல்ல யூஸ் பண்ணாரு. ஸோ இப்போ த மாலிகுலர் பயாலஜி ஆஃப் திஸ் வைரஸ் ஹாஸ் பின் கிளியர்டு ஒர்க். அப்போ இதோட மாலிகுலர் பயாலஜி பற்றி கிளியராக நமக்கு தெரியும். வேக்சினியா வைரஸில் வந்து என்ன இருக்குது கண்டென்ஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குது தட் என்கோட்ஸ் அபவுட் 200 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ். இதில் கிட்டத்தட்ட 200 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன இருக்குது இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஜீனோம் ஆஃப் த வைரஸ். ஸோ இந்த வைரஸில் வந்து என்ன இருக்குது இந்த வைரஸோட ஜீனம் வந்து என்ன இருக்குது கேன் அகாமடேட் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏ விச் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு அலாங் வித் த வைரல் ஜீன்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த ஃபாரின் டிஎன்ஏ வைரஸில் வந்து என்ன ஆயிருக்கு இது வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த வைரஸ் வந்து என்ன ஆயிருக்கு ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏ கண்ட்ரோலாக இருக்குது விச் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு அலாங் வித் த வைரல் ஜீன். அதனால இது வந்து என்ன ஆயிருக்கு வைரல் ஜீனோட எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ஸோ த வேக்சினியா வைரஸ் கேன் ரெப்ளிகேட் இன் த ஹோஸ்ட் செல் மெட்டபாலிசம். ஸோ அப்போ அந்த வேக்சினியா ஹோஸ்ட் செல் மெட்டபாலிசம் ரேதர் தென் த நியூக்ளியஸ். அதாவது இந்த வேக்சினியா வைரஸால் பாதிக்கப்பட்ட செல்லோட நியூக்ளியஸ் உட்கருவில் வந்து என்ன ஆயிருக்கு அது வந்து அதிகமாகிறதுக்கு பதிலாக அதோட சைட்டோபிளாசத்தில் தான் இது வந்து அதிகமாகுது. ஓகேவா? அப்போ நியூக்ளியஸில் போயிட்டு இது மல்டிப்ளை ஆகலை, சைட்டோபிளாசத்தில் தான் என்ன ஆகுது மல்டிப்ளை ஆகுது. ஸோ எங்கே இன்ஃபெக்டட் செல்ஸில். ஸோ திஸ் இஸ் பாசிபிள் சின்ஸ் த வேக்சினியா வைரஸ் பொசஸ் த மெஷினரி ஃபார் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வேக்சினியா வைரஸில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் தென் அது அந்த மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் நிறைய ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இது என்ன ஆகுது சீக்கிரமாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃபாரின் ஜீன் இன்சர்டட் இன் டு த வேக்சினியா வைரஸ் கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்ட் அலாங் வித் த வைரல் ஜீனும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வேக்சினியா வைரஸில் அந்த இன்சர்ட் பண்ண அந்த ஃபாரின் ஜீன்ஸ் எல்லாமே என்ன ஆகுது அந்த வைரஸில் இருக்கக்கூடிய வைரல் ஜீனம் கூட சேர்ந்து என்ன ஆகுது
எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஓகே. Thus the ஃபாரின் டிஎன்ஏ அண்டர் ஜென்ரல் கண்ட்ரோல் ஆஃப் த வைரஸ். ஸோ இப்போ இந்த ஃபாரின் டிஎன்ஏ என்ன பண்ணுது, இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணுறதுனால அண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இண்டிபெண்டன்ட்லி ஃப்ரம் த ஹோஸ்ட் செல் ஜீனோம். அதனால ஹோஸ்ட் செல் ஜீனோம்ல இது என்ன ஆகுது, இண்டிபெண்டண்ட்டாக இதால் என்ன ஆக முடியும், எக்ஸ்பிரஸ் ஆக முடியும். அதே மாதிரி இந்த வேக்சினியா வைரஸ் வந்து ஜென்ரலி ஹார்ம்லெஸ். இந்த வேக்சினியா வைரஸ் வந்து பொதுவாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஹார்ம்லெஸ்னால் வந்து என்னது, ரொம்ப பெருசாக கேடு தரக்கூடியது கிடையாது. பட் அதே மாதிரி ரிலேட்டிவ்லி ஈஸி டு கல்டிவேட் அண்ட் ஸ்டேபிள் ஃபார் இயர்ஸ் ஆஃப்டர் ஆஃப்டர் லயோ ஃபாலைசேஷன். அதாவது ட்ரையாக ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு இது என்னதான் ரொம்பவே பாசிபிளான ஒரு விஷயம் தான். ஆல் தீஸ் ஃபீச்சர்ஸ் மேக் த வேக்சினியா வைரஸ் ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் ஃபார் வெக்டார் வேக்சின். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப இந்த வேக்சினியா வைரஸை வந்து என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு தடுப்பூசிக்கான வெக்டாராக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ த க்ளோன்டு ஃபாரின் ஜீன் ஃப்ரம் ஏ பேத்தோஜெனிக் ஆர்கானிசம் கேன் பி இன்சர்டட். அப்போ க்ளோன் பண்ண அந்த ஃபாரின் ஜீனை என்ன பண்ணுறாங்க, வேக்சினியா வைரஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க அந்த வைரஸ் ஜீனோமில். எதுக்காகனா ஃபார் என்கோடிங் ஆன்டிஜென்ஸ் விச் இன் டர்ன் ப்ரொடியூசர்ஸ் ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் இந்த டிசீஸ்க்கு எதிரான ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இதில் என்ன பண்ணுறாங்க, இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகே.